ஐசிசி சாம்பியன் டிராபி தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா வங்கதேச அணிகள் விளையாடியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 49.4 ஓவர்களில் 228 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க. இதையடுத்து 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியின் வீரர்கள் ரோஹித் சர்மா, முகமது சமி, விராட் கோலி, சுப்மன் கில் ஆகியோர் சாதனை படைச்சிருக்காங்க. முதலாவதாக ரோஹித் சர்மா படைத்த சாதனை என்ன அப்படின்னா, அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கினாங்க. இன்றைய போட்டியில ரோஹித் சர்மா 12 ரன்கள் எடுத்த போது சர்வதேச ஒருநாள் போட்டியில் 11,000 ரன்களை கடந்தார். இதன் மூலம் அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் சாதனையை ரோஹித் சர்மா தற்போது உடைத்திருக்கிறாரு. அதாவது 276வது போட்டியில விளையாடும் போது சச்சின் டெண்டுல்கர் 11,000 ரன்களை கடந்தாரு. ஆனால் ரோஹித் சர்மா 222வது இன்னிங்ஸ்ல விளையாடி 11,000 ரன்களை கடந்திருக்கிறாரு. உலக அளவில் 10வது வீரர் என்ற பெருமையும் ரோஹித் தக்க வைத்திருக்கிறாரு. சர்வதேச ஒருநாள் போட்டியில அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்த இந்திய வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் இருக்கிறாரு. இரண்டாவது சாதனை சமி என்ன படைத்திருக்காரு அப்படின்னா, இந்த போட்டியில் இந்திய அணியின் முகமது சமி 10 ஓவர்களை வீசி 53 ரன்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினாரு. இதன் மூலம் குறைவான ஒரு நாள் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்திய வீரர் என்ற சாதனையை அவர் படைச்சிருக்கிறாரு. சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் அவர் 104 போட்டிகளில் விளையாடி 200 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறாரு. இதற்கு முன் அஜித் அகர்கர் 133 ஒரு நாள் போட்டிகளில் பங்கு பெற்று 200 விக்கெட்டுகளை கைப்பற்றியது இந்திய அளவில் சாதனையாக இருந்தது. 5 முறை 5 விக்கெட்டுகளையும் 10 முறை 4 விக்கெட்டுகளையும் ஒரு நாள் போட்டிகளில் கைப்பற்றி சமி சாதனை படுத்திருக்கிறாரு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றும் 8வது இந்திய பவுலர் சமி என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது சாதனை விராட் கோலி என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா, இந்திய வங்கதேசம் மோதிய இந்த போட்டியில் ஃபீல்டிங்கின் போது விராட் கோலி 2 கேட்சுகளை பிடித்தாரு. இதன் மூலம் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறாரு. இந்திய அணிக்காக ஒரு நாள் போட்டியில் முகமது அசாருதீன் 156 கேட்சுகளை பிடிச்சிருக்கிறாரு. இந்த சாதனையை விராட் கோலி தற்போது சமன் செய்திருக்கிறாரு. இந்திய அணிக்காக ஒரு நாள் போட்டிகளில் அதிக கேட்சுகளை பிடித்த வீரர்கள் லிஸ்டில் 156 கேட்சுகள் பிடித்து முகமது அசாருதீன் மற்றும் விராட் கோலி இருக்கிறாங்க. அடுத்த இடத்துல 140 கேட்சுகளை பிடித்த சச்சின் இருக்கிறாரு. அதற்கு அடுத்த இடத்துல 124 கேட்சுகளை பிடித்த ராகுல் டிராவிட் இருக்கிறாரு. அடுத்ததாக சுரேஷ் ரெய்னா 102 கேட்சுகளை பிடிச்சிருக்கிறாரு. நான்காவது சாதனையாக சுப்மன் கில் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா, 51 இன்னிங்ஸ்ல 8 சதங்கள் அடித்ததன் மூலமாக குறைவான இன்னிங்ஸ்ல 8 சதங்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை கில் படைத்திருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல முதல் 5 இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா, 111வது இன்னிங்ஸ்ல சச்சின் டெண்டுல்கர் 8 சதங்களை அடிச்சாரு. 4வது இடத்துல 98வது இன்னிங்ஸ்ல கம்பீர் அடிச்சாரு. 68வது இன்னிங்ஸ்ல விராட் கோலி தனது 8வது சதத்தை பதிவு செய்தாரு. அதே போல 57வது இன்னிங்ஸ்ல தவான் தனது 8வது சதத்தை அடிச்சாரு. ஆனால் தற்போது 51வது இன்னிங்ஸ்ல சுப்மன் கில் 8 சதத்தை அடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாரு. 5வது சாதனை சமி என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா, ஐசிசி தொடர்கள்ல இந்தியாவிற்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த ஜாகிர்கான் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்திருக்கிறாரு சமி. ஐசிசி உலக கோப்பை மற்றும் சாம்பியன் டிராபியில ஜாகிர்கான் 59 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில தற்போது முகமது சமி 60 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறாரு. இந்திய வீரர்கள் படைத்த 5 சாதனைகள் குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.